சரி இங்கேயே திருப்பிக்கலாம். கொஞ்சம் திருப்பிக்கலாம். பிரேக் என்ன பண்ணீங்கன்னு தெரியுமா? அக்கா காலை எடுத்துட்டீங்களா? பிரேக்லேருந்து காலை எடுக்கவே இல்லை. பிரேக் இப்படி மிதிச்சிருந்தீங்களா? அப்படியே தான் மிதிச்சிருந்தீங்க. காலை இது எடுக்கிறக்குள்ள அந்த காலை எடுத்துடணும். ஆனால் அங்கே மேட்டில் போய் கிளர்ச்சியெல்லாம் அழுத்த வேண்டியது இல்லை. இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம். இல்லைண்ணா புரியல. அங்கே மேட்டில் போய் ஃபஸ்ட்டு கீழே தான் வரும். நம்ம அப்படியே இப்போ இருக்கிற மாதிரியே மூவ் பண்ணி போய்க்கலாம். இருக்கிற மாதிரி லைட்டாக எக்ஸைட் கொடுத்துட்டு போய்க்கலாம். கிளர்ச்சி ஃபுல்லாக அழுத்த வேண்டியது இல்லை. உங்களுக்கு தேவைப்பட்ட மட்டும் தான் அழுத்தி பிரேக்கில் கால் வைக்கணும் இல்லைங்களா? ஆமாம். நீங்கள் அழைத்திருக்கும் நபரால் தற்போது உங்களுக்கு பதிலளிக்க இயலவில்லை. போனோமா? அது போல சின்ன பிள்ளைங்களாம் எந்திரிக்கிறது இல்லைண்ணா. அதெல்லாம் ஒரு செல்ல சைலண்டாக போட்டு இல்லை நான் சொல்லிட்டேன். நேச்சர் இன்னைக்கு வரணும்னு சொல்லிட்டேன். கம்மன் அண்ணனை கூப்பிட்டு சரி. எக்ஸைட் போட்டு விட்டு மிதிக்கக்கூடாது. நம்ம அந்த ஃபஸ்ட் கீர் போட்டோம் இல்லைங்க, அது அந்த ஸ்பீடு பிரேக் தாண்டும் போது போட்டிருக்கணும். நம்ம ரொம்ப முன்னால் ஃபஸ்ட் கீர் போட்டோம். அந்த பயத்தில் அப்படி போடக்கூடாது. நம்ம அந்த பயத்தை டிலேட் பண்ணணும். ரெண்டாவது கீர் போடணும்.
நேராக அந்த விவேகானந்த ஸ்கூல் இருக்கு இல்லைங்க, அதுக்கு ஆப்போசிட் உள்ள போய்க்கலாம். நம்ம வண்டி நீட்டிட்டோம் இல்லைங்க, மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போட்டில் போயிருக்கணும். இது ஆஃப் ஆனது தப்பு இல்லை. அப்படியே போகக்கூடாதுக்கா, கிளச்சு நீங்கள் வேறு எங்கே தூக்கி வச்சுருக்கீங்க? காலை விட்டுட்டு அது வண்டி வரவும் ஒரு மாதிரி. அது வண்டி வருது வரல, அது நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம நடு ரோட்டில் தான் நிற்கிறோம், நம்மளை யாரும் இப்போ கேள்வி கேட்க போடல ஏன் இப்படி நிற்கிறீங்கன்னு. சரிங்களா, அவங்க வேலைப்பட்டு போயிடுவாங்க, தெரியுதுங்களா? நம்ம வந்து வண்டி வருது வரல, நம்ம எப்போ நம்மளோட நிதானம் நம்ம கையில் தான் இருக்கணும். ஸ்டேரிங் திருப்பிக்கிங்க, ரைட்டில் திருப்பிக்கிங்க, ஃபஸ்ட் கியர் போட்டு நிதானமாக காலை எடுங்க. 3 வச்சுக்கோங்க. கிளச்சை கூட 3 வச்சுக்கோங்க. வண்டி மூவ் ட்ரை பண்ணுதுன்னு பாருங்கள். பிரேக்கில் காலை வச்சுக்கோங்க. தேவைன்னா எடுங்க, மடி பிடிச்சிக்கோங்க. இப்படி தானே பதட்டத்தில் அந்த பதட்டம் தான் வேணாங்க. கால் பிரேக் கிட்ட வச்சுக்கோங்க. திடீர்னு தேவைப்பட்டால் கிளச்சி பிரேக் பிடிச்சிக்கோங்க. தேவைப்பட்டா போனாங்க. அவ்வளோதான். 2வது கியர். அவர் விட்டு வெளியே வந்துடலாம். பின்ன இங்கே வண்டி வருதான்னு பார்த்துட்டு வெளியே வரணும். ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். அவர் போகலாம், வண்டி அவர் பின்னாலே போகலாம். கான்செப்ட் புரியுதுங்களா? அவர் இண்டிகேட்டர் போட்டால் வெளியே வர ட்ரை பண்ணோம். இப்போ அவர் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிட்டாலும் நம்ம வெளியே போகிற கட் பண்ணுறோம். நேரம் கோயில்கிட்ட போய் லெஃப்ட் வந்துக்கலாம். நேராகவே போய் கோயில்கிட்டங்களா? நேராக தான் கோயில் வழி போய் லெஃப்ட் திரும்பிக்கலாம். முத்திரம்பாக்கம்.
ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சி நிறுத்தினாக்கா நிறுத்த சொன்னீங்களா? மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போட்டு போய்க்கலாங்க. அவர் என்ன பண்ணாரே தெரியாது, நம்ம போய் சிரமப்படக்கூடாதுங்க. எடுக்கணும் எடுத்திங்கன்னா ஆஃப் ஆயிடும். இந்த காலை எடுக்கிறது கொஞ்சம் ஸ்பீடு கம்மி வந்துடும். போகலாம் செகண்ட் தேர்டு நடிக்கணும்னு தோற்று அடிச்சுக்கலாம். இன்ச்சடா நடு ரோட்டில் போயிட்டு இருக்கிறியே, ஓரமாக போக மாட்டேன் கேட்டலாம். என்ன இண்டிகேட் லெஃப்ட் போட்டுருக்கீங்க. டக்குன்னு பயப்பட்டு பிடிக்கக்கூடாதுக்கா. நம்மளால அந்த பயத்தில் பிடிக்கக்கூடாது. பயமா இருக்கு. ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். பிரேக் யூஸ் பண்ணுங்க, அப்போ தான் வண்டி ஸ்லோவாகும். போகலாம், பிரேக் விட்டுருங்க, விட்டுருங்க. ஒன்று மட்டும் தானே வரமாட்டேங்குது. இந்த வளைவில் வந்து நிறுத்துறதுலேயே கொஞ்சம் பிரேக்கில் கால் வைக்கிறது வரமாட்டேங்குது. இன்னும் பேலன்ஸ் 10 நாள் மாட்டிட்டீங்களே ஒருத்தங்கிட்ட. என்னண்ணா? இன்னொரு 10 நாளைக்கு பேலன்ஸ் இன்னொரு ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டீங்களேண்ணா. அப்படியா? அவர்கிட்ட இல்லை, பையன்கிட்ட. ஆமாங்க, நான் ப்ராக்டிஸ் பண்ணால் தானே வரும். இப்படி விட்டோம்னா அது கொஞ்சம் இது போயிடும், இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஆமாம், அந்த ஃபார்மில் இருக்கும்போதே ஓடிடணும். இந்த பயம் மட்டும் கொஞ்சம் தெளிய வைக்கணும். இப்போ யாராவது வந்துட்டா டக்குன்னு பிரேக்கில் காலை வைக்கும்போது கிளச்சை எடுக்கிறதா அப்படியேன்னு அது ஒரு மாதிரி இதாகிடும். கிளச்சை பிடிக்கணும் எப்பவுமே, அவ்வளோதான். பிரேக்கு கால் போயிட்டாலே கிளச்சு ஃபுல்லாக உள்ளே போயிடும். ஆமாம்,
கீரை மாற்றணும்னு நினைக்கிறதுக்கு முன்னால் இல்லை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டா இங்கே பக்கம் வந்து பண்ண முடியாதேண்ணா. நம்ம அங்கேயே ஸ்லோ பண்ணணும்னு நினச்சிட்டு விட்டுருங்க, அவ்வளோதான். ஸ்லோ பண்ணணும்னு நினச்சிட்டாலே நமக்கு கீர் ஈஸியாக மாற்றிக்கலாம். நம்ம ஒரு பயத்தில் கீர் மாற்றுறோம், தெரியுதுங்களா உங்களுக்கு? வேகத்திலேன்ற ஒரு பயத்தில் அப்படி பண்ணக்கூடாது. நம்ம அங்கே பிரேக்கை பிடிக்கிறோம், கிளச்சு பிடிக்கிறோம், நம்ம சமாதானம் ஆகிறோம், அந்த கேப்பில் கீர் மாற்றிக்கலாம். அதில் பிறகு டம்மு முடிக்கிடுச்சு. அது போக போதாக்கா அந்த சிம்டம்ஸ் கணிக்க முடியும். அவ்வளோதான், அவங்கள விட்டு நான் வெளியே வந்துடலாங்கிறேன். அவங்கள விட்டு நான் வந்து ஹார்ன் அடிச்சுட்டு அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணி போயிடும். அவங்கள பார்த்து பயப்படாதீங்க, என்னால் கிளச்சை பிடிக்க முடியும், பிரேக்கை பிடிக்க முடியும்னு நினச்சிக்கணும். என்கிட்ட கிளச் இருக்குது, பிரேக் இருக்குது, நான் அதை யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிக்கணும். கண்டிப்பாக நம்ம பிரேக் பிடிச்சி நிறுத்தாமல் அப்படியே மெயில்டாக பெருவரில் ஃபீல் மட்டும் பண்ணுங்க, அவ்வளோதான். போகலாம். தப்பு
ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக் நம்ம பிரேக் நம்மளோட திருப்பம் கால் எடுத்துருவோம் அவ்வளோதான். ரெண்டாவது கீர் டவுன் பண்ணி ஸ்பீட் கம்மியாகிடுச்சுல, அது நம்ம கீரும் கம்மி பண்ணியிருக்கணும். எக்ஸைட்மெண்ட் டச் பண்ண போயிடும். இண்டிகேட் லெஃப்ட் போட்டு நிறுத்திக்கலாம். அந்த நகை அடைக்க அந்த முன்னாலே இந்த ப்ளூக்கர் போர்டு இருக்குங்க, ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். ஃபுல்லாக கிளச்சு பிடிங்க, பிரேக் பிடிங்க, ஹேண்ட் பிரேக் போடுங்க, நியூட்ரல் பண்ணுங்க. அவ்வளோவாங்க. இப்போ சாவி ஆஃப் பண்ணுங்க. அவ்வளோ சாவி ஆஃப் பண்ணுங்க. அவ்வளோதான். இப்போ கீழே இருக்கும்போது ஏதோ ஒரு கீர் போட்டுருங்க.